நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த 5 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். குட் ப்ரோட்டீன், குட் கார்ப்ஸ் அண்ட் குட் எனர்ஜி, குட் ஃபேட், இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு நாளைக்கு மினிமம் மேக்ஸிமம் 100 கிராம்ஸ் வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக ஒரு 5 திங்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். கார்போஹைட்ரேட் பற்றி தெரிஞ்சுக்கணும், ப்ரோட்டீன் லெவல், ஃபேட் லெவல், எனர்ஜி அண்டு ஃபைபர், இது 5மே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ராப்பராக வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட். இந்த கார்போஹைட்ரேட் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பாடிக்கு தேவையான கேலரி பேசிஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலுமே இந்த கார்போஹைட்ரேட் தான் தேவை. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன். நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம மசில்ஸ்க்கு தேவையான ப்ரோட்டீனை கொடுக்கணும், நம்ம பாடிக்கு தேவையான ப்ரோட்டீனை கொடுக்கணும். சில பேர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் ஒரு 90 கிலோ இருந்தீங்கன்னா 90 கிராம் ப்ரோட்டீன் எடுத்தால் மட்டும் தான் உங்கள் வெயிட் லாஸ் சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் 90 கிராமுக்கும் கீழே எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வெயிட் லாஸில் ரிசல்ட்ஸ் கிடைக்காது. அண்ட் தேர்ட் ஒன் எனர்ஜி. நீங்கள் எனர்ஜி இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 or 2 days பண்ணுவீங்க. அண்ட் 3rd days பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிடுவீங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது எனர்ஜியாக லாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் பாடியோட ஸ்ட்ரக்சர் அண்ட் வெயிட் மெயின்டைன்ஸ் ஆகும். இல்லை அப்படின்னா ரொம்ப அண்டர் வெயிட்க்கு போயிடுங்க. இல்லை அப்படின்னாலும் உங்கள் பாடிக்கு சிக்னஸ் ஏற்படலாம். அதாவது திடீர்னு ஏதாவது காய்ச்சலோ ஜுரமோ உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுற டியூரேஷனை ஸ்டாப் பண்ணிவிடும். ஃபோர்த் ஒன் ஃபேட். இந்த ஃபேட்லேயே LDL, HDL இருக்குது. அதாவது குட் ஃபேட் நம்ம பாடியில் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம பாடி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நம்ம ஆர்கான்ஸும் ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம்பிள் இந்த குட் ஃபேட்டையும் பேட் ஃபேட்டையும் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு தேங்காய் இருக்குது அப்படின்னா அதை உடச்சி நம்ம அப்படியே சாப்பிடும்போது குட் ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணோம். இதுவே நீங்கள் ஒரு வெஜிடபிள் சோர்ஸில் ஆட் பண்ணும்போது இது பேட் ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பாடிக்கு தேவையான குட் ஃபேட்டை மட்டும் நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணாது, பேட் ஃபேட்டை நம்ம பாடி தானாகவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். ஸோ இதையெல்லாம் நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அண்ட் 5th ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைபர். நீங்கள் என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலுமே டைஜஸ்டிபிலிட்டி கரெக்டாக இருக்கணும். உங்கள் டைஜஸ்டிவ் ட்ராக் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெயிட் லாஸ் ப்ராசஸ் சக்ஸஸாக முடிக்க முடியும். சில பேர் நான் ப்ரோட்டீன் சாப்பிட்றேன் அப்படின்னு நிறைய நான்வெஜ் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி சமயத்துலேயே உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த 5 திங்ஸுமே உங்களுக்கு ஒரே டைமில் ஒரு ஹெல்த்தி மீலில் கிடைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு நியூட்ரிஷன் ஃபுட்டை சப்ளிமெண்ட்டாக சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதை ஃபாலோ பண்ணி மில்லியன் கணக்கான பீப்புள்ஸ் அவங்களோட ரிசல்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நாட் ஒன்லி வெயிட் லாஸ்ங்க, வெயிட் லாஸ், வெயிட் கெயின், ஸ்கின், மற்ற ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே சரியாகிறதுக்கு இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன அப்படின்னா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன். இந்த ஹெர்பலைஃப் கம்பெனி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக 95 கண்ட்ரீஸில் இருக்குது. நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 25 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி 300 டாக்டர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் இருக்காங்க. இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் மேக்ஸிமம் 350 டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் ஒரு ஹியூமன் பாடி கைக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த நியூட்ரிஷன் ஃபுட் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு மீல் ரிப்ளேஸ்மெண்ட் ஃபுட் சொல்லலாம். அதாவது வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் கண்ட்ரோலுக்கு இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் எடுக்கும்போது நமக்கு 22 வகையான எசென்ஷியல் விட்டமின்ஸ், மினரல்ஸ் கிடைக்குது. தென் இதில் ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா பர்சனலைஸ்ட் ப்ரோட்டீன் பவுடர். இந்த பர்சனலைஸ்ட் ப்ரோட்டீன் பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு மெயின் அமினோ ஆசிட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா PDCAAS, அதாவது ப்ரோட்டீன் டைஜஸ்டபிலிட்டி கரெக்டட் அமினோ ஆசிட்ஸ். ஸோ இந்த ஆசிட் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைட்லே எவாலுவேட்டிங் ஆஃப் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்கு சாப்பிட்டா நமக்கு எந்தளவு சீக்கிரமாக டைலூட் பண்ணுமோ அந்த கெப்பாசிட்டி இந்த ப்ரோட்டீன் பவுடரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கும்போது நம்ம பசியும் கண்ட்ரோல் ஆகும். கிரேவிங்ஸ் இருக்கவங்களுக்கும் இந்த ப்ரோட்டீன் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோட்டீனை டெய்லி பேசிஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜூஸில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கிரேவிங்ஸில் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த குட் நியூட்ரிஷன் எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா டிஸ்பிளே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் லாஸில் நீங்கள் ஹெல்த்தியாக பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட்டும் அண்ட் சப்ளிமெண்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.